ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் என்ன ஒரு யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்மளுக்கு இந்த ஒரு லெவலில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அதை விட்டுட்டு நம்ம வேறு எதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, அதுக்கான ஒரு இது நம்ம முன்னேற்பாடாக போகணும். நம்ம ஒரு வேலையிலேருந்து மாறுறோம் அப்படின்னா, அந்த வேலை நம்மளுக்கு அடுத்த ஒரு இதில் நம்ம போனால் மட்டும்தான் நம்ம அந்த வேலையை இது பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் மற்ற வேலைகளையோ இதையோ நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, நம்மளால் கண்டிப்பாக இது பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நான் முயற்சி பண்ணேன். சரி, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன இதாக இருக்கோ அதை நம்ம முயற்சி பண்ணி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிவிட்டு, சரி பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தது ஒரு இது பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே முயற்சிகளை இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் அம்மாட்ட சொன்னேன், இது மாதிரிம்மா வேலையை நான் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னோடனே, அவங்க என்னை கேட்ட கேள்வியும் அதான், நீ மாற்றணும் இது பண்ணுற எல்லாம் செய்கிற, ஆனால் அடுத்த வேலையில் போனால் இதை விட கஷ்டமாக தானம்மா இருக்கும், அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு ஆனால் பதில் கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம். ஸோ அதை நம்ம சொன்னோன்னாலும் சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான இதில் நம்ம சொல்கிறோம், பண்ணுறோம், செய்கிறோனாலும் அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன இது இருக்கோ, இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளுக்கு என்ன இது இருக்கோ அதை தான் நம்ம பக்குவமாக இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு, சரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இதுக்கு மேலே நம்மளால் எந்த ஒரு இதையும் நம்ம இது பண்ண முடியாத மாதிரி ஆனதுனால நம்ம இதுக்கப்புறம் ஒன்றும் பேசி பயனில்லை. அதை பேசுகிறதுனால என்ன ஆக போகுது? பேசி ஒரு சில விஷயத்த பேசுகிறோனால அதுக்கு ஏதாச்சும் ஒரு இது பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை நம்ம இது பண்ணுறதுல தான் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸுங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு விடு பார்த்துக்கலாம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துக்குவோம், பண்ணிக்குவோம் சில விஷயங்களை அப்படின்னோடனே, சரி இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் சொல்கிறதுக்கான வழிங்கிறது நம்மளுக்கு இல்லை, பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் பேசுகிறதுக்காக விரும்பலை சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா, நான் என்ன யோசித்தேன்னா, சரி இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம இது பண்ணுறதுக்கான டைமுங்கிறது நம்மளுக்கு இருக்குது. அதுக்கான இதை நம்ம வகுத்துக்கணும். அதை வகுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணேன். அதனால நான் அம்மாகிட்ட சொன்னேன், இது மாதிரி சரிம்மா நான் வேலையில் இருந்தெல்லாம் இது பண்ணலை, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதே வேலையிலே இருக்கேன், வேறு ஒரு வேலை நல்ல வேலையை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நான் மாறிக்கிறேம்மா அப்படின்னோடனே, அதுதான் ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். ஏன்னா நம்ம ஒரு வேலையை எடுத்தவங்க ஒருத்தவங்க நம்ம செய்ய முடியாது. அடுத்த ஒரு வேலையை இது பண்ணிக்கிட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். உங்கள் அக்கா கிட்டே நான் சொன்னேன், இது மாதிரி தான் சொன்னேன். அவள் அதுக்கு சொன்னால் அதெல்லாம் வேலையெல்லாம் கிடைக்குமா, ஒரு இடம் போனால் இன்னொரு இடம் கிடைக்காமையா இருக்குது அப்படின்னா, ஆனால் முன்னாடி இடத்தோட அடுத்தது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் அவளுக்கு இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா வேறு வழி இல்லாமல். அதனால தான்மா ஒன்றுக்கிட்டேயும் நான் ஒரு முன்னெச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரி எனக்கு புரியுதுமா, புரியாமலாம் இல்லை, சரி நீ சொல்கிற விஷயத்த நான் ஏற்றுக்கிறேன், ஏற்றுக்காமலாம் நான் இருக்க மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னோடனே, சரி சரி நீ சொல்கிறது கரெக்டுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நிறைய இருக்குது. அந்த அக்செப்டன்ஸ் தான் நம்மள வாழ்க்கையில் ஒரு ஒரு இடத்துக்கு நம்மளுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான இது அப்படின்னோடனே, சரி நான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன இதுங்கிறத நம்மளால் இது பண்ண முடியுதா என்னென்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும். நான் அப்போ தான் நான் யோசித்தேன். என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி அக்காவுக்கு இந்த மாதிரி இங்கே வீடு பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தப்போ அவரும் ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லாமே சொன்னார். அப்புறம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி மாமாவுக்கு வேலை ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்கக்கா, நீங்கள் மாமாவை மட்டும்னாச்சும் நீ ஒரு வாரம் இங்கே இருக்க சொல்லு அப்படின்னோடனே, அது எப்படி இருக்க முடியும், பிள்ளைய வச்சுட்டு இவங்ககிட்ட சும்மாவே இதுங்க ஏதாச்சும் வம்பிழுத்துக்கிட்டு இருக்குங்க, அப்படி இருக்கிறப்ப திரும்ப திரும்ப அவர் இல்லாமலாம் இது பண்ண முடியாது, நானும் கிளம்பி வரேன், பெரியவனுக்கு மட்டும் ஸ்கூல் லீவ் போட்டுக்க வேண்டியதான் ஒரு வாரத்துக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, ஸ்கூல் ஒரு 2 மாதம் தானே அது இப்படி இப்படின்ட்டு ஓடிடும் அப்படின்னோடனே, சரி அதுவும் சரிதான், நான் சொல்கிறத நீ கேளு, நான் விஷயத்த எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த விஷயத்தில் நம்ம இது பண்ணணும், அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் அப்படின்னோடனே, சரி விடுங்க நான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஓகே தான்,
இப்போதைக்கு நம்மளுக்கு அது இதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு வரும். அதுதான் நம்ம வந்து பக்குவப்பட்டு இது பண்ணிக்கணும் அப்படின்னோன்னே, சரி ஓகே நம்ம பார்ப்போம் எதா இருந்தாலும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து இது பண்ண முடியுதா என்னன்ட்டு பார்ப்போம் அப்படின்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இது பண்ண முடியாத மாரி தான் இருக்கு அப்படின்னோன்னே, சரிப்பா அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் மாமா வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் நாள் மாமா வந்தாரு. வந்து அழைச்சிட்டு போனாரு இவர அந்த ட்ராவல்ஸுக்கு அழைச்சிட்டு போயிட்டு. அப்புறம் லைசென்ஸ் இதெல்லாம் செக் பண்ணாங்க போல இருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே எல்லாம் ஓகே தான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எதா இருந்தாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அடுத்தது தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் வந்து இது பண்ணது. என்ன பண்ணது அப்படின்னா, சில விஷயங்கள வந்து நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு பக்குவப்பட்டு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் வந்து நம்ம எதையுமே வந்து இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத எதா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து இது பண்ணி தான் நம்ம பொறுமையாக தான் நம்ம கையாண்டாகணும் அப்படின்னோடனே, சரி பொறுமையாக கையாளுறதுங்கிறது வேற, இது பண்ணுறதுங்கிறது வேற அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் ஒன்றும் எதுவும் இது பண்ணிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு எதா இருந்தாலும் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னோன்னே, சரின்ட்டு மறுநாள் ட்ராவல்ஸுக்கு அழைச்சிட்டு போய் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்ந்துக்கலான்ட்டு அப்புறம் அங்கேருந்தே 1 வாரம் வந்து எங்கள் வீட்லேருந்தே வேலைக்கு போனார். அப்புறம் அக்கா வந்து இங்கே கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறேன். எதுவும் நான் பேசலை அப்படின்னோன்னே, அப்புறம் மாமா சொன்னார், "இங்கேயே வேலையெல்லாம் எனக்கு ஓகே தான். ரொம்ப வேலையெல்லாம் ஒன்றும் இல்ல. கஸ்டமருங்க கூப்பிட்டா மட்டும் தான் அனுப்புகிறாங்க ட்ராவல்ஸு. அதனால வந்து நான் ஓரளவு மேப்லாம் பார்த்து நான் போயிடுறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னார். "உங்களுக்கு ஓகே தானே?" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க சரி அதெல்லாம் நாங்க பார்த்து பண்ணுறோம், செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து இது பண்ணோம். அடுத்த இது வந்து என்ன ஒரு விஷயத்த வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது, எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் நாங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதான ஒரு டைமிங்கிறது. அத விட்டுட்டா வேற எந்த ஒரு விஷயத்துலயும் நம்மளால இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கா இருக்கட்டும், எதுவுமே வந்து இது பண்ணுறதுக்கா இருக்கட்டும், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம், பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் எனக்கு வந்து இருக்கு அப்படின்னோனே, சரி ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம எடுத்துட்டு போனோம், பண்ணோம், செஞ்சோம்னா மட்டும் தான் வந்து அந்த ஒரு விஷயத்த நம்மளால வந்து இது பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னோனே, சரி பார்ப்போம். எதையும் வந்து நம்மளுக்கு டக்குன்னு விட்டு குடுத்துற முடியாது, பண்ணிற முடியாது, செய்ய முடியாது அப்படின்னோனே, அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன். நீங்க தான் வந்து கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, சரி பார்க்கலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. எதுவும் வந்து கவலைப்பட்டு நீ ஒண்ணும் ஆகப் போறதில்ல. கவலைப்படுறதுனால ஏதாச்சும் மாறப்போகுதான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. எதா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வந்து மனச வந்து இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னோனே, சரி போய் பார்ப்போம். போய்